الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا في التوراة والإنجيل. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من أحيا سنتي عند فساد أمتي فله أجر 100 شهيد، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبيكم بإذن بينكم ويا الله تعالى ويا ميلان الرياض. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஏழாவது நாள் தராவீஹுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்துடைய பத்தில் பாதி பகுதியை கடந்து கடைசியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை நம் மீது என்றென்றும் என்று நிலவட்டுமாக அவருடைய ரஹ்மத்தை எப்பொழுதும் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நிரப்பமாக்கி தருவானாக. அந்த ரஹ்மத்தை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த ஓதப்பட்ட வசனத்தில் ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறான்: வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை. என்னுடைய ரஹ்மத் எல்லா வஸ்துக்களை விடவும் எல்லா விஷயங்களை விடவும் விசாலமானது என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இந்த இடத்தில் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் சீனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த வசனம் இறக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஷைத்தான் சந்தோஷப்பட்டார். காரணம் என்ன அப்படின்னா, ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, எல்லா வஸ்துக்களை விடவும் என்று அல்லாஹ் சொல்லினார். அப்ப நானும் அதில் இருக்கிறேன் நினைச்சேன். எல்லா வசனமும் நான் உள்ள வந்து எனக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைச்சிடும் நினைச்சேன். அதற்கடுத்து அல்லாஹ் சில விஷயத்தை சொன்னா, அந்த ரஹ்மத் யாருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ரஹ்மத்தை சனக்துபு, அந்த ரஹ்மத்தை நாம் எழுதுவோம். யார் தக்வாவோடு இருக்கிறார்களோ, அதற்கடுத்ததாக ஸகாத்தை நிறைவேற்றுகிறார்களோ, யார் என்னுடைய ஆயத்தை ஈமான் கொள்கிறார்களோ, இந்த 3 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கும் வேண்டும் என்று ஷைத்தான் மட்டுமல்ல, அதற்கடுத்து இருக்கக்கூடிய யஹூதிகளும் நினைச்சாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, அந்த ரஹ்மத் யாருக்கு அப்படின்னு சொன்னா, யார் தக்வாவோடு வாழ்கிறார்களோ, ஸகாத்தை நிறைவேற்றுகிறார்களோ. ஏன் மற்ற அமல்கள் என்ன சொல்ல வேண்டியது? ஏன் ஸகாத்தை சொன்னா அப்படின்னு சொன்னா, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அருளப்பட்ட ஒரு ரஹ்மத் என்ன சொன்னா, யூதர்களுக்கு ஜகாத் எவ்வளவு சொன்னா 110%. 10 1. ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மதாக நாம் இருப்பதனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த சலுகை என்ன சொன்னா 102%. அப்படி 110% கொடுக்கிறது அவங்களுக்கு சிரமமா இருக்குது. அதனால தான் சொன்னாங்களா, யார் தக்வாவோடு வாழ்கிறார்களோ, ஸகாத்தை நிறைவேற்றுகிறார்களோ, அதற்கடுத்ததாக தன்னுடைய ஆயத்தில் என்னுடைய வசனங்களை யார் உண்மைப்படுத்துகிறார்களோ, ஈமான் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த வாசம். அப்ப அந்த நேரத்தில் யஹூதிகள் சொல்லிட்டாங்கன்னா, இந்த 3 என்னுடைய இருக்குது, இது நான் 3 நான் செய்யறோம் அப்படின்னா, அதை தொடர்ந்து அல்லாஹ் அடுத்த வசனத்தை இருக்கா, அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபிய்யல் உம்மி அல்லதி யஜ்அலுஹு. எந்த நபியை, உம்மி நபியை, உம்மி ரசூலை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய ரஹ்மத். இந்த விஷயம் யஹூதிகளுக்கு ஆகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அவருடைய சுன்னத்தை எடுத்து நடக்கக்கூடிய விஷயம் யாருக்கு ஆகாது? யஹூதிகளுக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் ஷைத்தான் வரணும், ரஹ்மத்துல இருந்து ஷைத்தான் வெளியாகிறான். இரண்டாவது யார் வெளியாகிறான்? யஹூதிகள்.
யார் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை எடுத்து நடக்கிறார்களோ பேணுகிறார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய ரஹ்மத் என்றாக பார்க்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்லணும். நபியல் உம்மி என்பதாக நான் சொல்றேன். இந்த உம்மி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எழுதாதவர்கள் படிக்காதவர்கள். அதாவது உண்மை அப்படின்னு சொன்னா ஆரம்பத்தில் அந்த வார்த்தையுடைய அசல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆதி மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா? எழுத படிச்சிருக்காங்களா? இல்ல அவங்களுக்கு எழுத கிடையாது, படிப்பும் கிடையாது. அப்படி ஆதியிலிருந்து நபியாக வந்தவர்கள் என்பதை சொல்வதற்காக அல்லாஹ் உண்மை நபி என்பதாக பயன்படுத்தினார். அது மட்டுமில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்றதா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையை வச்சுதான் சொல்லுவாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய தன்மை. நான் செய்யாம மற்றவங்க அதை சொல்ல மாட்டேன். பத்ருடைய களத்தில் கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க இல்லையா, அப்படி பிடிக்கப்பட்ட அவர்களிடத்துல கூலியா என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு படிக்க தெரியாதவங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. யாருக்கு படிக்க தெரியலையோ படிச்சுக்கோங்க. நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் செய்யாம எதையும் அடுத்தவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதுறதுக்கோ படிக்கிறதுக்கோ இந்த அவசியம் கிடையாது. எங்களுக்கு தெரியவே அவர்கள் நான் இந்த வாழ்க்கையில் படிக்கணும் அவசியம் கிடையாது. அதுதான் அவசியம் நம்ம சொல்கிறார்கள். லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய ஆற்றலையே அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கார். இங்க இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன என்பதாக முஸ்லிம்கள் சொல்றாங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் இந்த உம்மி என்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது சற்று கவனமாக இருக்கு. பார்வதில் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பேணக்கூடியவர்களுக்கு. உயர்ந்த அந்தஸ்து, நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயலை விடுவதை நாம் கேட்கிறோம். ஒரு செயல் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை எழுதி என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் போகிறது நாம் கேட்கிறோம். காரணம் என்னன்னு கேட்கும்போது, அந்த ஒரு செயல் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நான் சொர்க்கத்தை இழந்து விடுவேன் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்றார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பேணுவது கஷ்டமாக இருக்கும் என்றோ என்னமோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை மன் தமஸ்ஸக பிசுன்னதி, இன்னொரு வார்த்தையில் மன் அஹ்யா சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை யார் உயிர்ப்பிக்கிறார்களோ இந்த ஃபஸாதி உம்மதி, என்னுடைய உம்மத்துமார்கள் என்னுடைய சுன்னத்தை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய சுன்னத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ பலு அஜ்ரு மிஅத்து ஷஹீத், அவருக்கு 100 ஷஹீதுகளுடைய கூலி என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் இன்றளவிலும் பேசப்படக்கூடியவர்கள், இன்றளவிலும் நினைக்கப்படக்கூடியவர்கள், அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்து எதனால் கிடைத்தது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அவங்களுக்கு இருந்தது. உதாரணத்துக்கு 2 பேர் சொல்றாங்க. முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கப்படுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை எந்த அளவுக்கு பேர் கேட்கும் பொழுது நாம் சொன்ன வார்த்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சுன்னத்தை தவிர மற்ற எல்லா சுன்னத்தையும் நான் பேசுறேன். அது என்ன ஒரு சுன்னத்து? என்ன சுன்னத்து கேட்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை நிக்காஹ் முடிச்சு கொடுத்தாங்க, எனக்கு மகள் கிடையாது. அந்த சுன்னத்து மட்டும் தான் என்கிட்ட நான் அறிவியல். இந்த இடத்துல நாம் அவங்க பேசுறோம் காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை அவருடைய வாழ்க்கையாக எடுத்து கொண்டார்கள். யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய ரஹ்மத் இருக்கும். இன்னொரு ஆளுடைய ஒரு வாழ்க்கை, இன்னொரு மாமேதையுடைய ஒரு வாழ்க்கை, அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேட்கப்பட்டது, உங்களுக்கு இவ்வளவு ஞானம் எப்படி வந்தது? நீங்க 4 மதங்கள ஒரு மதத்துக்கு இமாமா இருக்கீங்க, இது எதனால கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் ஒரு பயண கூட்டத்தோட பயணம் பண்ணி போகும்போது ஒரு இடத்துல குளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, எல்லாரும் குளிக்கிறதுக்கு
அந்த இடத்துல ஆடைகள் இல்லாமல் இருந்தார். இந்த விஷயத்துல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதாவது குளிக்கிற இடத்துல ஆடைகள் தேவையா இருக்கிறத கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் சுன்னத்து என்ன சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேனிய மனசுல குளிப்பாங்க. எல்லாரும் அப்படியே இறங்குறாங்க. ஆனா எனக்கு மனசு வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை அந்த நேரத்தில் நான் பின்பற்றினேன். அன்று இரவு என்னுடைய கனவில் ஒரு மனிதர் வந்து சொன்னார், நீங்கள் பெரிய ஒரு இமாமாக உங்களை ஆகிறான் என்றார் சொன்னார். காரணம் என்ன? இன்று தன்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சுன்னத்தை நீங்கள் பின்பற்றீங்க. அந்த சுன்னத் ரசூல் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது. அதனால் ஒரு இமாமா ஆகிறேன், இமாமா அல்லாஹ் ஆகிறான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவன் பதிலுக்கு நான் கேட்டேன், நீங்க யாருன்னு கேட்டேன். சொன்னாங்க ஜிப்ரீல் அப்படின்னு. தோன்றது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இது அப்படி ஒரு நண்பர் வகையாக சொல்ல முடியும். இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை சீராக்கி விட வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்முடைய வாழ்க்கையில் இறங்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பேணுவது நமக்கு அவசியம். அந்த சுன்னத்தை நாம் எப்பொழுது புறந்தள்ளுகிறோமோ, அதை செய்ய மாட்டேன் என்ற ஒரு கொள்கையில் இந்த சமூகம் எப்ப போகிறதோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு அந்த சமூகம் தூரமாக்கப்படுகிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு நம்முடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த அகிலத்தார்களுக்கே ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நம்முடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பேணி நடந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு பாத்தியப்பட்டவர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றி தருவானாக. செய்கிறேன்.